ஹாய் காய்ஸ், நீங்கள் வந்துங்கிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மீ குணாகுமார். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 2ல கிழமை வச்சு மட்டும்தான் ஆட போகிறோம். அப்புறம் ஓகே கிராண்ட் பாவை மட்டும் வச்சு ஈஸி மூடு போட்டுக்கலாம். அடுத்த வீடியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடலாம். கிழமை என்ன சட்டை விட்டுங்கிற ஏங்க அந்த சொட்டைக்கிழவி இன்னைக்கு வீட்டில் இல்லை. சொட்டைக்கிளி வந்து பார்த்தீங்கன்னா கிழவன் கூட சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நாங்கள் ஒரு காமெடி காட்டுறோம், அது கிழவனுக்கு தெரியாமே இருக்கட்டும். முதல்ல சன்கன்னு பாதுகாப்பு கற்றுக்குன்னு நெக்ஸ்ட் இல்லை இந்த கிழவனை ஒரு நிமிஷம் கீழே வச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப்கான வீடியோ இல்லை, உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கான வீடியோ. அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பண்ணுறதுக்கு. ஆமாம், நெக்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் கொடுக்கும் எல்லாமே வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எந்த பொருள் ஃபஸ்ட்டு கிடைக்கும் அந்த எஸ்கேப்புக்கான வேலையை பார்க்கலாம். சரி எஸ்கேப் இல்லை காய்ஸ், இது இங்கே கிளம்ப போகிறான். போயிட்டான். ஓகே போயிட்டாங்க, சீக்கிரமாக மேலே போயிடணும். மேலே போயிடலாம், வந்துடுவான். வந்து மேலே போயிட்டு கிச்சனில் தான் தெரிஞ்சு ஸ்டன்கன் அதிகமாக இருக்குது, வாய்ப்பு அதிகம். செக் பண்ணி பார்த்துருங்க. ஸ்டன்கன் இல்லை, இந்த கிழமை வேறு மேலே வர போகிறாங்க. மேலே போயிடலாங்க. ஸ்டன்கன் எங்கே இருக்கோ தெரியலையே. ஏண்டா ப்ளீஸுடா ஸ்டன்கனை கொடுத்துருங்கடா. ஸ்டன்கன் காணும், கடுப்பு ஏத்துறா. ஸ்டன்கன் வேற காணும். வாய்ப்புகள் இருக்கு, ஸ்பார்க் இருக்குடா. அப்போ இந்த இங்கே என்ன தப்புனா இவ்வளோ தெரியலையங்க, ஒன்றுமே கிடைக்கல. ஹேண்ட் வீலா கிராணி மட்டும் இருந்தா நேற்றுக்கு வந்துருப்பா. ஆமாம், அந்தளவுக்கு வேகம். கிளாஸ் ஃபியூஸ் எல்லா பொருளுமே கேச்சிச்சுங்க. 3 எஸ்கேப்புக்கான பொருளும் கேச்சு. ஏங்க இந்த இடத்துல அண்டர் கிரவுண்டில் கூட ஸ்டன்கன் இருக்குங்க. ஆமாம் ஆமாங்க இருக்குங்க. போடுங்க ஸ்டன்கன் காய்ஸ், ஸ்டன்கன் வேற கேட்ச்சு. நான் தான் காய்ஸ் சொன்னேன் காய்ஸ், அது போய் சொல்கிறான். சரிங்க டேய் கிழவா எங்கே இருக்க? நம்ம பானையை தூக்கி போட்டா கேழனுக்கு அவன் நம்மளுக்கனே வர்றான் பாருங்க காய்ஸ். அவனுக்கு இப்போ வந்து என்ன காமெடினா அவனுக்கே தெரியாமல் அவனை ஃபாலோ பண்ண போகிறான். இன்னும் எங்கெங்கே போகிறான்னு பார்ப்போம். இப்போ தூங்கத்துக்கு போகிறான்னு நினைக்கிறேன். தூங்கத்துக்கு போனால் தூங்கி இருங்க காய்ஸ், அவன் தூங்குறானா எப்படின்னு பார்ப்போம். என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. தப்பிச்சிட்டானா பாருங்களா? பாத்ரூம் போகிற டோர் லாக் இருந்திருந்தா நேற்று லாக் போட்டு இருக்கலாம். ஓடு காய்ஸ் காய்ஸ் வேணாம் காய்ஸ், சொட்டனை ஓடி வந்துடுவான். ஆமாம், என்ன பண்ணலான்னா இப்போ இந்த பக்கம் போய் பார்க்கலாம், ஏன்னா கிளம்பி இந்த பக்கம் வெளியே வருவான். ஓகே வாடா 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 டேய். ஏன் ஏன் கண்ணே தெரியாதுங்க இவனுக்கெல்லாம். காய்ஸ் சொட்டை அந்த பக்கம் வர்றான். எங்கே போகிறான்? தூங்குறான். இது நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். தூங்கும் இதுக்கப்புறம் தான் கைஸ் நான் கமெண்ட் கொடுக்குறேன் பாருங்க கைஸ். அவன் எப்படிலாம் பண்ணுறானோ அதுக்கு ஆப்போசிட்டாக நான் பண்ணுறேன் பாருங்க கைஸ். அவன் தூங்குறான் பாரு, வாயப்பாரு. நீ தூங்கினா இந்த ஊரில் இருக்கிற எவனவே தூங்க மாட்டான் காய்ஸ். அவன் எதுக்கு தூங்குறான்னு எனக்கு தெரியும். நல்லா தூங்கிட்டு கேவி கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு தான் கைஸ் போகிறான். பாருங்க மூச்சு மேலே போவான், மேலே போவான், நான் எங்கேயாச்சும் போவான். மணி அடிச்சிச்சு அவன் வாயிலேருந்து மட்டும் வந்தது. தாப்பால் அப்பவே நம்ம எடுத்துட்டோம். டே சொட்டை காய்ஸ் பாருங்க கேவி கல்யாணத்தை போய் பார்ப்போம். நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே அவனுக்கு ஆப்போசிட்டாக அந்த பக்கம் போகலாம். கேவி கல்யாணத்தை தான் பார்க்க போவோம் கைஸ். அவன் இப்படியே போவோம், இப்படியே போவோம், வர போகிறான். அந்த கிழமை ரொம்ப ஸ்லோ, நம்ம அவனை விட பயங்கர ஸ்பீடு. பார்த்தா ஈஸியாக அந்த ரூமில் போய் என்ன பண்ணுவான் பாருங்க கைஸ். இப்போ இப்போ போயிட்டு கேவி கல்யாணத்தை அறிவே கிடையாதுங்க. இருங்க நம்ம இங்கே உட்காந்துடலாம் காய்ஸ். அவன் கேவி கல்யாணத்தை அந்த ரூம்குள்ளேருந்து பார்ப்பாங்க காய்ஸ். காய்ஸ் நம்ம இப்போ பெஞ்சுக்குள்ளே இருக்கோம். பெஞ்சுக்குள்ளே இருக்கும்போது யாருக்கும் தெரியாது. இது காய்ஸ் கேவி கல்யாணத்தை அந்த ஜன்னல் வழியாக பார்த்துங்கிறாங்க. அதோ பாருங்க ஜன்னல் இருக்குன்னு கூட தெரியலங்க, எங்கே வரான்னு தெரியலையே. வாடா வாடா செக்யூரிட்டி ரூமுக்கு தான் கைஸ் போகிறானா? இல்லை இல்லை காடி வந்துனுக்கா.
வேற எங்கே போகிறான்? மியூசிக் பாட்டு போகிறதுக்கு போய்ங்கிறானோ? அதுக்கு தான் நான் நினைக்கிறேன் கிச்சன் பக்கம் போயிருக்கானே. காய்ஸ் அவன் மியூசிக் போடும்போது அந்த சங்கன் இல்லைங்க கீழே போகிறான், தூங்கத்துக்கு போகிறான். இருங்க நம்ம அப்படியே அவனுக்கே தெரியாமல் அவன் ஃபாலோ பண்ணின்னு போட்டோம். இருங்க எப்படி போயிட்டு ஏன் நாங்கள் ஸ்டன்கன் வச்சு போட்டு தள்ளாமல் இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களா? நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டு இது எஸ்கேப் வீடியோவில் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ. காய்ஸ் கீழே போயிட்டு அவன் சொறி நாய் பார்க்கறதுக்கு போகிறான். காய்ஸ் சொறி நாய் வேறு யாரும் இல்லை, அந்த ஆக்டோபஸ் தான். ஆக்டோபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொறி நாயின்னு சொல்கிறான். மேலே இன்னொரு விலங்கு கூட கம்பேர் பண்ணுறான் பார்த்தீங்களா? மேலே இன்னொரு சொறி நாய் இருக்குது. அது யாருன்னு ஒன்று உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். அது சொறி காய்ஸ் அவன் பக்கத்துலேயே இருந்து அதனால தான் சொல்ல. இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்கிறது நல்லதே இல்லை. போடுறது இங்கே போட்டுடலாம். வாடா ஜெயிக்கலவா அடிக்காதரா. சாம்பார்ல உப்பு சாம்பார்ல தண்ணி கொதிக்கிற மாதிரி செக்யூரிட்டிக்கு ஏற்றுன்னு போயிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஆமாம் செக்யூரிட்டிக்கு ஏற்றுன்னு போய் ஓப்பன் பண்ணிடலாம். அங்கே என்ன கிடைக்க போகுது தெரியல. என்ன கிடைச்சாண்ணா இது என்கிட்ட ஒன்றும் இல்லை. கிராணியோட போட் சரி சரி இந்த வீடியோவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டுடலாம். அதுங்க அதுக்கு முன்னாடி போய் நம்ம ஸ்டன்கன் கொண்டு வந்துடலாம். அந்த நாய் வந்து அந்த செக்யூரிட்டி ரூமில் வெப்பன் கீ இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ. ஆஹா ஸ்டன்கன் இங்கே தான் இருக்குது ஸ்டன்கன்னு. இருங்க இப்போ போயிட்டு அப்படியே அந்த ஸ்டன்கன் கையில் எடுத்துட்டு அப்படியே போயிடலாம். செக்யூரிட்டி ரூமுக்கு போகலாம். இருங்க இப்படியே வழி இருக்குல்ல, எதுக்கு சுற்றிட்டு போயிட்டு. ஆஹா ஏங்க இப்போ இந்த கிழமை எங்கே ஸ்பான் ஆக போகிறான்னு தெரில. அப்படியே கண்ணு முன்னாடி திடீர்னு வந்து ஸ்பான் ஐசியூ அப்படின்ட்டு வந்து அடிச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது? அவ்வளோ வேற ஓகே இந்த இடத்துல ஒரு கபோர்டு இருக்கும். சரி உங்களுக்கு நான் இன்னொரு ட்ரிக்ஸ் அப்படி க்ரௌபார் இருக்குது. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லலாமா வேணாமா? கண்டிப்பாக சொல்லணும். இருங்க கட்டிங் கிளாஸ் போட் கீயும் கிடச்சிச்சு. போட் ஸ்டேரிங் கிடச்சி. அந்த கிழவனோட ஃபோட்டோ வைக்கணும் இங்கே தேவையில்லாதுங்க. ஓகே புல்லட் போய் எடுத்துன்னு வந்துடலாம். அப்படியே போயிட்டு புல்லட் இருந்தால் தான் நமக்கு சேஃப்டி. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செயின் கட்டர் இல்லை, அதனால தான் அப்படியே போயிட்டு வந்துட்டோம். அப்படியே கீழே போயிட்டு ஏனில் தானே வந்தான். இல்லை குஷ்டம்ல கிளம்பு வராது ஒரு சந்தோஷம் தான். இது சொன்னால் கூட அவனுக்கு சவுண்டு கேட்காது. இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கு பின்னாடி இந்த ஒயர் இருக்கும். இந்த ஒயர் கட் பண்ணால் தான் வந்து அந்த டோர் இருக்குது, மெயின் டோர் இருக்குது பார்த்தீங்களா? கரண்ட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆகும். ஆமாம் ஓகே ஒன்றும் இல்லை. என்னடா கிச்சனில் ஒன்றுமே இல்லை. என்னது கேஸ் லைன் கேனா? இங்கே ஒன்றும் இல்லை. ஐசியூக்கான எங்கே போகணும் தெரியலையே. பார்த்தாலே ஐசியூ அப்படின்னு அவன். இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழவு எங்கே போனான்னு தெரியல. சரி வாங்க ஒரு ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ட்ரிக் மட்டும்தான் சொல்லுவேன். அடுத்த வீடியோவில் தான் எல்லா ட்ரிக்கும். என்ன தெரியுமா? ஜாய்ஸ்டிக்கு பின்னாடி நோக்கிட்டு ட்ராப் போட்டு அப்படியே கேட்ச் பண்ணி ட்ராப் கேட்ச் போடணும். அது பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஜாய்ஸ்டிக்கை இதே வச்சு இருக்கணும். நல்லா பின்னாடி ஊற்றிக்கோங்க. பவரை கொடுங்க. இதெல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஈஸிங்க. ஸ்பீடாக பண்ணலாம் இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா. இல்லை ஸ்லோவும் பண்ணலாம் ஸ்பீடாகவும் பண்ணலாம். ஆனால் ஜாய்ஸ்டிக் மட்டும் எப்பவுமே பின்னாடி யூஸ் பண்ணணும். கிழமை இருக்கான்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனால் நம்மளை அடிக்க முடியாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் தரையை விட கொஞ்சம் மேலே இருக்கும். பார்த்துட்டேன் தெரியும். நான் ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன். பார்த்தீங்கன்னா மூஞ்சி எடுத்து வந்துட்டான். அது பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. இப்போ அப்படியே ஸ்பீடாக ட்ராப் பண்ணி இந்த மாதிரி போவோம். ட்ரிக் வந்து இவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிக் இருக்குது. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே போக முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணும்போது கிழவனால நம்மளை அடிக்க முடியாது. ஒரு சிலருக்கு தான் ட்ரிக்கு தெரியும். ஆளில் பெல் வைக்கணும். ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் போடுற எல்லா வீடியோவும் வரும். பாய் பாய். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.